ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்ற பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சூடானதும் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் தக்காளியும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நான் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு 4 முந்திரி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், நல்லா கண்ணாடி பதமாக எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வீட்டிலையே செஞ்ச பன்னீர் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு பட்டை, 3 கிராம்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு அந்த தண்ணியும் அந்த மசாலாவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறட்டும், கொஞ்சம் நேரம் நல்லா ரெடி ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் நம்ம சர்க்கரை போட்டுக்கிறோம். இந்த சர்க்கரை எதுக்கு போட்டிருக்கோன்னா, கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த சுகர் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீரை நான் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் க்யூபாக. இப்போ இந்த பன்னீரை அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த கொதி வந்ததுக்கப்புறமேட்டு இந்த பன்னீரை போட்டுக்கிறோம். பன்னீரை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நல்லா கொதிச்சாச்சு. லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன பட்டர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கஸ்தூரி மெட்டியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அழகாக நல்லா ரெடி ஆச்சு. டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர்.